காங்கிரஸ் கூட்டணியுடைய இறுதி நிலவரம் என்ன என்பது இன்று மாலைக்குள் தெரியுமா அப்படிங்கிற கேள்விதான் இன்றைக்கு தமிழக அரசியலை ஆட்டி விட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி முன்னேறி செல்லுமா ஸ்மூத்தாக, இல்ல வேற எதுவும் இன்னும் சிக்கல்கள் இதுல இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில இன்றைக்கு திரு ப. சிதம்பரம் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நடத்திய சந்திப்புக்கு பிறகு அந்த எண்ணிக்கைகள்ல கொஞ்சம் மாற்றம் இருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கின்றார். ரமேஷ், நேற்றைய நிலையை விட இன்னைக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு நிச்சயமா அப்படின்னு சொல்லலாமா? சிறிது முன்னேற்றம் வந்திருப்பதாகவே இன்றைய பேச்சுவார்த்தையின் மூலம் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 35 அப்படிங்கிற எண்ணிக்கையில ரொம்ப உறுதியா இருந்தாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 25 தொகுதி தான் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு முதலமைச்சர் இல்லத்துல ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை, கனிமொழி, முதலமைச்சர் இந்த 4 பேர் 1 மணி நேரம் நடத்திய இந்த பேச்சுவார்த்தையில சில முன்னேற்றங்கள் வந்திருக்கிறதா தான் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 35 அப்படிங்கிற நம்பர்ல இருந்து எங்களுக்கு குறைஞ்சது 31 தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 25 தொகுதி தான் அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருந்து 28 தொகுதி வரைக்கும் நாங்க கொடுக்கறதுக்கு முன் வரோம் அப்படிங்கிற ஒரு தகவலை திமுக தரப்புல சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனா காங்கிரஸ் தரப்புல இந்த 28 அப்படிங்கிற நம்பரை நாங்க ஃபைனல் பண்ண முடியாது. எங்க டெல்லியினுடைய தேசிய தலைமை தான் இது குறித்து இறுதி முடிவு எடுக்கணும். அதனால இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தையை நாங்க டெல்லி தலைமையோட ஆலோசிக்கிறோம். டெல்லி தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பேசிட்டு இந்த நம்பரை நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் சொல்லியிருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால இன்றைக்கு நடந்த இந்த பேச்சுவார்த்தையில தொகுதி எண்ணிக்கையில 2 கட்சிகளுமே சில முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் பார்க்கப்படுது. 35 அப்படிங்கிற நம்பர்ல இருந்து காங்கிரஸ் 31 வரைக்கும் வந்திருக்கிறாங்க. 25 அப்படிங்கிற நம்பர்ல இருந்து திமுக 28 அப்படிங்கிற நம்பர் வரைக்கும் வந்திருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இரவு திமுக ராஜ்யசபா வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். அந்த பட்டியல்ல திமுக தரப்புல 2 வேட்பாளர் அறிவிப்பதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ராஜ்யசபா சீட் காங்கிரசுக்கும் இன்னும் ஒரு சீட் தேமுதிகவுக்கும் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால இன்றைக்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில ஒரு சில சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் டெல்லி தலைமை அதிகாரப்பூர்வமா என்ன செய்தியை சொல்லுதோ அதை நாங்க மறுபடியும் திமுக தலைமை கிட்ட சொல்லிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தையில அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கிற தகவல் தான் திமுக வட்டாரத்திலையும் காங்கிரஸ் வட்டாரத்திலையும் இருந்து நமக்கு கிடைக்கப்படுது. இப்போ இன்று மாலைக்குள்ள இப்ப அவங்க காங்கிரஸ் மேலிட தலைமை டெல்லி தலைமை கிட்ட பேசி ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுத்து திமுக கிட்ட கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே இன்றைய ஒரு நாள்ல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள்னு புரிஞ்சுக்குவா ரமேஷ்? திமுக வட்டாரத்துல விசாரிச்ச போது இன்றைக்கு இரவுக்குள்ள ஒரு சுமூக முடிவு எட்டப்படும் அப்படின்னு தான் சொல்றாங்க. டெல்லி தலைமையோடு கனிமொழியும் பேசுற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திமுக வட்டாரத்துல சொல்றாங்க. கனிமொழி டெல்லி தலைமையிட்ட பேசுவாங்க. டெல்லி தலைமை நாங்க எங்களுடைய நிலைப்பாடு அதுதான் அப்படின்னு திமுக கிட்ட சொல்லுவாங்க. இன்றைக்கு இரவுக்குள்ள இந்த ராஜ்யசபா வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் போது அதுல ஒரு சீட் காங்கிரசுக்கு திமுக கொடுத்துட்டா இன்றைக்கு இரவுக்குள்ள அந்த கூட்டணி சம்பந்தமான விவகாரம் எல்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை சுமூக முடிவு எட்டப்படல அப்படின்னா இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு மதியத்துக்குள்ள அந்த அறிவிப்பை வெளியிடுறதுக்கும் ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது திமுக கிட்ட இருக்கு. அதனால காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன, இந்த 28 அப்படிங்கிற நம்பர் வரைக்கும் காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற அறிவிப்புக்காக தான் திமுக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேசிய தலைமை எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் திமுக வட்டாரத்தினுடைய தகவலா இருக்கு. ராஜ்யசபா சீட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நடக்கக்கூடிய இந்த 6 காலி இடங்கள்ல ஒரு சீட் காங்கிரஸுக்கு கொடுக்கறதுக்கு திமுக முன் வராங்க. 2 சீட் காங்கிரஸ் கேட்டாங்க. ஆனா இப்ப நாங்க ஒரு சீட் தரோம். 2028 ராஜ்யசபா தேர்தல் வரும்போது அதை நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். இப்போ ஒரு சீட் ராஜ்யசபால வாங்கிக்கோங்க. தொகுதியை பொறுத்த வரைக்கும் 25 அப்படிங்கிற எண்ணிக்கையில இருந்து 28 வாங்கிக்கோங்க அப்படிங்கறது தான் திமுகவினுடைய தகவலா இருக்கு அப்படின்னு நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால காங்கிரஸ் தலைமை என்ன முடிவு எடுக்க போகிறது அப்படிங்கறத பொறுத்துதான் அடுத்த நகர்வு இருக்கும்னு நமக்கு தகவல் கிடைக்கப்படுது. ரமேஷ், இதுல 2 கேள்விகள். ஒண்ணு, இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கான இடங்கள் பிளஸ் ராஜ்யசபா ஒரு இடம் அப்படிங்கிறது பேசப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கான ஒதுக்கீடு தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கா? அதுல ஏதாவது ப்ராமிஸ் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கா, இல்ல அதை பத்தி இப்ப பேச்சு இல்லையா?
கே.சி. வேணுகோபால் கடந்த 22ஆம் தேதி முதலமைச்சரை சந்திக்கும் போது உள்ளாட்சியில எங்களுக்கு இடப்பகிர்வு வேணும், கூடுதலா வேணும், அதுலயும் அதிகார பகிர்வு அப்படிங்கிறது வேணும், பெருராட்சி தலைவர், நகராட்சி தலைவர், மாநகராட்சியில மேயர் பதவி கூடுதலா வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் தான், ராஜ்யசபா தேர்தலும் அதுக்கு முன்னாடி வருது. அதனால சட்டமன்ற தேர்தல், ராஜ்யசபா தேர்தலை பத்தி நம்ம இப்ப பேசுவோம். ஊரக உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், அதனால நம்ம உள்ளாட்சி தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை திமுக தரப்புல முன்வைக்கிறதா சொல்லப்படுது. அதனால இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, உள்ளாட்சி தேர்தல் குறித்தெல்லாம் இப்போது பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா என்று கேட்டால் அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு சொல்றாங்க. நம்பர்ஸ உறுதிப்படுத்துறதுலயும் ராஜ்யசபா சீட் 2 வாங்குறதுலயும் காங்கிரஸ் உறுதியா இருக்கிறாங்க. 35 அப்படிங்கிற எண்ணிக்கையிலிருந்து 31 வரைக்கும் காங்கிரஸ் வந்திருக்காங்க. 28 அப்படிங்கிற நம்பர் வரைக்கும் திமுக ஒரு ஃபைனல் முடிவா வந்திருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால உள்ளாட்சி தேர்தல் பத்தி இன்றைய ஆலோசனையில எதுவுமே இடம் பெறல அப்படின்னு தான் திமுக வட்டாரத்திலையும் காங்கிரஸ் வட்டாரத்திலையும் நமக்கு தகவல் கிடைக்கப்படுது. தேசிய தலைமை என்ன முடிவை அறிவிப்பாங்க, இன்றைக்கு இரவே அந்த முடிவை சொல்லுவாங்களா அல்லது நாளைய தினம் வரைக்கும் எடுத்துக்கொள்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இருக்கு. 5ஆம் தேதி ராஜ்யசபா வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு மாலை 5 மணி வரைக்கும் நேரம் இருக்கு. அதனால என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 3 ராஜ்யசபா வேட்பாளர் பட்டியலை தயாரா வச்சிருக்கிறாங்க. காங்கிரசினுடைய முடிவை பொறுத்து 2 வேட்பாளர்களை அறிவிப்பதா இல்லைன்னா 3 வேட்பாளர்களை அறிவிப்பதா அப்படிங்கிற ஒரு திட்டமிடல்ல இருக்கிறாங்க. சோ காங்கிரசினுடைய முடிவுக்காக இப்ப திமுக தலைமையும் காத்திருக்கிறது. ரைட், நன்றி ரமேஷ், விரிவாக தகவல்களை பதிவு செய்ததற்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.